நீதிமொழிகள் 29:18 அங்கு சொல்லப்படுகிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, the people perish. அப்போ இந்த தரிசனம் என்று சொல்லும்பொழுது அது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த 2024க்கு நம்ம வந்திருக்கிறோம். தனி மனிதனாய் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த 24ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நீங்கள் போயிட்டு திரும்பி பார்த்து, இந்த ஆண்டிலே நான் இவைகளை சாதித்தேன், இந்த ஆண்டிலே நான் இதை செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எங்கே இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இல்லையோ, இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இல்லையோ, அங்கே ஜனங்க என்ன பண்ணுவாங்களா, சீர்கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா லைஃப்பில் ஒரு எய்மே இல்லை. ஏதோ வந்தோம், உட்கார்ந்தோம், போயிட்டோம். ஏதோ எழுந்தோம், காலைக்கு வேலைக்கு போனோம், ஈவினிங் வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், திருப்பியும் அதே என்ன பண்ணுறோம், ரொட்டீனாக பண்ணி கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையிலே அந்த தரிசனம் என்பது இல்லாததினால். அப்போ இந்த 24 வந்திருக்கிற மாலை ஆராதனை விசுவாசிகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன். யூ நீட் டு ஹேவ் எ விஷன். ஒரு தரிசனத்தை இந்த நாளிலே கூடுமானால் இந்த வாரத்திற்குள்ளே நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் என் நோக்கம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த காரியத்தை நான் சாதித்து முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு நோக்கம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஞானிகளின் ஞானி சொல்லுகிறான், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ நோக்கம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் ஒன்று சாதித்தது போல இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு எம்டினஸ். ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் ஏதோ ஒன்று நம்மாலே அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறது. அப்போ இன்று அவன் சொல்லுகிறான், அவன் இருதயத்தின் நினைவு என்ன, அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நமக்கு இந்த ஆண்டை குறித்து தானே இருதயத்தின் நினைவு என்ன? என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சமுதாயம், என் சபை என்னத்தை சாதிக்க, என்னத்தை செய்து முடிக்க நீங்கள் திரும்பி பார்க்க போகிறீங்க. அப்போ அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமே என்றால் அப்படியே நீங்களும் இருப்பீங்க. ஐயோ, இது ஒன்றும் செய்யலையே, இன்னும் நான் செய்யலையே, இன்னும் நான் செய்யலையே என்ற அந்த ஒரு காரியம் உங்களை என்ன பண்ணும், புஷ் பண்ணி கொண்டே இருக்கும். பாருங்கள், இந்த வருடம் ஆரம்பித்ததில் இருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். டெய்லியும் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசணும். 1 மணி நேரம் தினந்தோறும் 2 இல்லை 2:30 மணிக்கு நான் ஆரம்பித்தேன்னா 3:30 மணி வரைக்கும் தினந்தோறும் அந்நிய பாஷை பேசணும் நான் தீர்மானித்தேன். ஆனால் ரொம்ப கடினமான காரியம். ஆரம்பித்ததில் இருந்து செய்யவே முடியல. ஆனால் செஞ்சுதான் வரேன். ஆனால் செய்யக்கூடாதபடி அநேக தடைகள். ஆனால் எனக்கு இந்த டைம் வந்தால் செஞ்சு தான் ஆகணும். ஃபோன் வருது, உடனே என்ன பண்ணேன்னா ஆஃப் பண்ணே இருக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு, ஆஃப் பண்ணின்னு இருக்கிறத காட்டிலும் ஃபோனை ஆஃபில் வச்சுட்டா யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அப்போ ஒவ்வொன்றையும் செய்வதற்கு நம்மை தூண்டி கொண்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு தரிசனம் இருக்குது. இந்த வருடம் முழுவதும் 365 மணி நேரம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்நிய பாஷையிலே தேவனோடு கூட பேசின்னு இருக்கிறேன். அந்நிய பாஷையை பேச 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 எனக்குள்ளே ஒரே சிந்தை தான். என்னுடைய சிந்தனையில் அது புரியல, ஆனால் மாம்சத்திற்குள்ளே ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் தேவனோடு ரகசியங்களை பேசி கொண்டு இருக்கிறேன். இது என்னுடைய பக்தியை விருத்தி ஆக்குகிறது. நான் பேச பேச என்ன ஆகுறது என்றால், காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன், தூக்கமே வரமாட்டேன். நான் எழுந்து பார்த்தா என்னுடைய துணைவியார் ஹாலில் முட்டி போட்டு கையை தூக்கினுக்கிறாங்க. நான் பெட்ரூமில் சுற்றி நடந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், அந்த ஜெபம் என்ன பண்ணுகிறது என்றால், நான் எடுத்த தீர்மானம் இன்னும் எங்களை என்ன பண்ணுது, செயல்பட வைத்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஒன்று செஞ்சிட்டோம், அதோடு கூட திருப்தி ஆகலை, திரும்பி பார்த்தால் அநேக காரியங்களை செய்ய அது நம்மளை என்ன பண்ணுது, தூண்டிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அதற்கு ஆரம்பம் ஒரு தரிசனம் அவசியம். அப்போ உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Have a vision for this year.